வாரம் வாரம் என்னங்க நீங்கள் சாமந்திப்பூ தோட்டத்தையும் ரோஜா தோட்டத்தையும் மல்லிகை தோட்டத்தையுமே காட்டுறீங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்கீங்க. பரவாயில்ல, இந்த தோட்டம் நல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களும். ஸோ ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்க தானே செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படியே பாருங்க, வானம் செம்ம மழை கொட்ட போகுது. இதுக்கு நடுவில் வீடியோ எடுக்க வந்துட்டேன். இப்போதான் பூ நிறையா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பூ கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வரும் இந்த பூ. அதுக்கு தான் விட்டுருக்காங்க. இன்னும் பறிக்கலை. கொஞ்சம் பூ பறித்த மாதிரியே தெரில, இன்னும் பறிக்கவே ஆரம்பிக்கலை. வெள்ளை சாமந்தி மஞ்சள் சாமந்தி ரெண்டுமே இருக்கு. இந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை பாடிக்கலாம். நடுவில் வேணால் போட்டுக்கலாம் அந்த பாட்டை. தோட்டத்தில் பாத்தி கட்டியே தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் விடுறாங்க. ரோடு சைட்லேயே இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மருந்தடிக்கிறாரு அங்கே ஒருத்தர். சுற்றி வீடெல்லாம் இருக்கா, ஆனால் அதுக்கு நடுவில் தோட்டம் இருக்கும் ரோட் சைட்லேயே. அந்த பகுதியெல்லாம் மஞ்சள் கலர் சாமந்தி போட்டிருக்காங்களா, இந்த பகுதியெல்லாம் வெள்ளை கலர் சாமந்தி. இந்த பூக்களுடைய அழகை இப்படி பாருங்கள் இந்த வியூவில். அழகாக இருக்குல்ல. யாருக்கெல்லாம் இந்த சாமந்தி தோட்டம் பிடிச்சிருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமந்தி தோட்டத்தில் இங்கே பாருங்கள், ஒரு சாமந்தி செடியை கீழே தள்ளி விட்டாங்களா இல்லை கீழே விழுந்துச்சான்னு தெரில. நம்மளால் முடிஞ்சதை எடுத்து வைப்போம். சாமந்தி செடிக்கு தண்ணி கம்மியாக தான் விடணும் போல இருக்குது. முதன்னு விடக்கூடாது. இதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து பக்க கிளை வர சாமந்தி, நாட்டு சாமந்தி, நல்ல வாசனை. இங்கேருந்து பாருங்க, பார்த்தீங்களா, மெயின் ரோட்லேயே இருக்குது. அது இல்லாமல் அங்கெல்லாம் வீடு இருக்குது. இந்த செங்கல் சூளை இருக்குது, மருந்தடிக்கிறாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு வரும்ல, நிறைய இடத்த நம்மளும் பார்த்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் வீடியோவில் போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும், கண்ணுக்கு நல்லா இருக்கும்ல. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.